ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இன்று உங்களுடன் எபிசோடு 6க்கு வரவேற்கிறதா நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வார்த்தைக்கு நேராக செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிவிட்டு அவரை மகிமைப்படுத்திவிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லோரும் அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஓ ரீபா சந்தா ரீகா தல ரோலோ பஹாந்தி லிரலா பரலா சந்தா ரீகா தல ரலாபா ஓ ரீபா சந்தா ரீகா தல ரீகோ தொலு ரீபா சந்தா ரீ தொலோரோ ஓ ராபா ஹந்தலை. நான் இப்போ அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கும்போது நீங்களும் அந்நிய பாஷை அப்படியே பேசிக்கொண்டே இருங்க. அப்படியே அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகள் எல்லாம் உடையும் என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் நான் பேசுகிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் இந்த நேரத்தில் நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது அது உடைகிறது என்று நான் சொல்கிறேன். உங்களுக்கான ஒரு புது உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது என்று நான் சொல்கிறேன். ஸோ அந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் இருக்கும் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன காரியத்துக்கு ஆசைப்பட்டிருக்கிறீர்கள்? ஒரு நிறைய பணத்திற்கு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் ஒரு உறவிற்கு, உங்கள் குடும்ப சமாதானத்திற்கு, உங்கள் சுகத்திற்கு, அதற்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கிறீர்கள்ல. நீங்கள் இப்பொழுது அந்நிய பாஷை பேசும்போது ஒரு புதிய உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த உலகத்திற்குள் நீங்கள் ஆசைப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லோரும் அப்படியே வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ஓரி பஹந்தல ரலபா ஷந்தரி கதல ரலபா ஓ ராபஹந்தலி தொலோரோ ஓரி பஷந்தரி கதல ரல ஷந்தரி தொலோரோ பஷந்தரி தொலோரோ ஓ ரஹந்தல ரலபா ரலபா. ஓ சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம் மாதிரி தோன்றுதான், பைத்தியக்காரத்தனமாக தோணுதான். ஆனால் அதை ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவனுடைய வல்லமை உங்களிடத்தில் கடந்து வரும் என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் அப்படியே கண்களை மூடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேச தெரியாதவர்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலியிடுங்க. ஸ்தோத்திர பலியிடும்போது உன் வாயை விரிவாய்த்திர, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்தில் கூட உங்கள் வாயை நீங்கள் விரிவாய் திறக்கும் போது அதை நன்மையினால் நிரப்புவார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாயை நீங்கள் திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இத்தனை நாட்கள் நீங்கள் அவருடைய சமூகத்தில் போய் நின்று அழுதிருப்பீர்கள், புலம்பெயர்ப்பீர்கள், கெஞ்சி மன்றாடி இருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் வாய்களை நீங்கள் விரிவாய் திறக்கும் போது அந்த வாய்களில் நன்மையினால் நிரப்பப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கேற்ற ஒரு நன்மை வந்து கொண்டிருக்கிறது. இதோ என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வார்த்தையை இந்த நேரத்தில் அவர் தீர்க்க தரிசனமாக இந்த சபைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதோ நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் என்ற வார்த்தையை சொல்கிறார். இத்தனை நாட்கள் உன் கண்கள் தீமையை பார்த்திருக்கலாம், கொடுமையை பார்த்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நீ தீமையும் பார்க்க மாட்டாய், கொடுமையும் பார்க்க மாட்டால். எகிப்தியனுக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஸோ நீங்கள் திருப்தி அடைவீர்கள். உங்கள் வாய்களை நீங்கள் விரிவாய் திறக்கும் போது அதை நன்மையினால் நிரப்பி உங்களை திருப்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். எகிப்தியனுக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் உனக்கு அவர் வரப்பண்ண மாட்டார். இத்தனை நாட்கள் உன் கண்கள் கொடுமையை பார்த்திருக்கலாம், உன் கண்கள் வியாதியை பார்த்திருக்கலாம், இத்தனை நாட்கள் உன் கண்கள் தரித்திரத்தை பார்த்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உன்னுடைய கண்கள் நன்மையானதை மட்டும்தான் பார்க்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த சபையின் இருந்து உங்களுக்கு உரைக்கிறார் என்று சொல்லி இந்த வீடியோ பார்த்துக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் நான் பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவ சமாதானம் இந்த நேரத்தில் நிரப்புவதாக என்று சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை நான் மீண்டும் 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 இந்த எபிசோடுக்கு வரவேற்கிறத நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களை மறுரூபமாக்குவதற்காக தேவனிடத்தில் நான்
கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் குடும்பங்களும் மறுரூபமாக்கப்படும் என்று நான் சொல்லுகிறேன். இத்தனை நாட்கள் உங்கள் குடும்பம் மாற்றமே இல்லாமல் இருந்த உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மறுரூபம் இருக்கிறது. மாற்றம் இல்லாத உன் குடும்பத்தில் ஒரு மறுரூபம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். உன் குடும்பம் மாற்றமே இல்லாமல் இருந்திருக்கலாம், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்திருக்கலாம், உன்னுடைய கணவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய மனைவியினோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சொந்தக்காரர்கள் உன்னை மோசமாக பேசியிருக்கலாம், இல்லை உன்னை கடிந்து கொண்டிருக்கலாம், இல்லை உன்னை துரத்தி விட்டுருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் அவர் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போ உன் மேலே எவ்வளோ அக்கறை உள்ள ஒரு பாசம் உள்ள தேவனாக இருக்கிறார் என்றதை சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். உன் மேலே அவர் அக்கறையாக இருக்கிறனால தான் அவர் இந்த வாக்கு தத்தத்தை உனக்கு கொடுக்குறாரு. இதோ என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஸோ அவர் அழிக்க போகிறாரா, அது நன்மையாக இருக்குமா? இத்தனை நாட்கள் உன் கண்கள் கொடுமையை பார்த்துருக்கலாம், வியாதிகளை பார்த்துருக்கலாம், தரித்திரத்தை பார்த்துருக்கலாம். ஆனால் இனிமேல் உன்னுடைய கண்கள் கொடுமையும் பார்க்காது, தரித்திரத்தையும் பார்க்காது, வியாதிகளையும் பார்க்காது, பாவத்தையும் பார்க்காது. இனிமேல் உன்னுடைய கண்கள் எல்லாம் நன்மையானதை மட்டும்தான் நோக்கி இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நேரத்தில் அவர் இந்த தீர்க்க தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போவதற்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொல்லி உங்களை இந்த சர்வீஸுக்கு வரவேற்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான வசனம் என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம நேற்று பார்த்தது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பற்றி பார்த்தோம். இன்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். ஸோ என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தேவன் என்ன சொல்கிறார்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை போகணும், அந்த பிரச்சனை போகணும், அந்த பிரச்சனை போகணும். கடன் இருக்குன்னா அந்த கடன் அடையணும் அப்படின்னு தான் உங்களுடைய ப்ரேயர் இருக்கிறது. எத்தனை பேர்னால உண்மையை சொல்ல முடியும்? ஆமாம் பிரதர், நான் இப்போ கடனில் இருந்தேன்னா, ஆண்டவரே என்னுடைய கடனை அடைங்க ஆண்டவரே, எப்படியாச்சும் இந்த கடனை சந்திங்க ஆண்டவரே, இந்த கடனை எப்படியாச்சும் முடிச்சுடுங்க ஆண்டவரே. அப்படி தான் இத்தனை நாட்கள் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி தான் உங்களுடைய ஜெபம் இருந்திருக்கும். எத்தனை பேர்னால உண்மையை சொல்ல முடியுது? ஆமாம் பிரதர், நாங்கள் இப்படி தான் ஜெபம் பண்ணோம். எனக்கு வியாதி இருக்கும்போது இந்த வியாதி எங்களை விட்டு மறைவதாக, இந்த வியாதி எங்களை விட்டு அகன்று போவதாக, இந்த வியாதி எங்களை பின்தொடராதபடி நீங்கள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வேலியடைத்து பாதுகாப்பீராக என்று உங்களுடைய ப்ரேயர் இருந்திருக்கும். உங்களுடைய ப்ரேயர் இருந்திருக்கலாம், இல்லை இப்பயும் இருந்திருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இனிமேல் உங்களுடைய ப்ரேயர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர் தேவன் என்ன சொல்றாரு? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. ஸோ அந்த இடத்துல இருள் தான் இருந்துச்சு. தேவன் இருளை பார்த்து பேசல, இருளே வெளியேறுன்னு சொல்லல. அந்த இருளுக்கு ஆப்போசிட்டா இருக்க வெளிச்சத்தை பார்த்து சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அவர் பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறார். பாசிட்டிவான விஷயத்தை பேசினாரு ஆண்டவர், பாசிட்டிவான விஷயத்தை பேசுறாரு, பாசிட்டிவா நடக்குது. நீங்க ஏன் நெகட்டிவான விஷயம் உங்களுக்கு இருந்தாலும் அங்க நெகட்டிவான விஷயம் தான் இருக்கு, இருள் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? பாசிட்டிவான விஷயங்களை பேசுறாரு. ஸோ உன் வாழ்க்கையில இருள் இருக்கலாம், உன் வாழ்க்கையில கடன் இருக்கலாம், உன் வாழ்க்கையில வியாதிகள் இருக்கலாம், உன் வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கலாம், உன்னுடைய கணவர் சரியில்லாமல் இருக்கலாம், உன் பிள்ளைகள் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கலாம், உன்னுடைய மனைவி உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் நீ அந்த சுச்சுவேஷன்ல தேவன் மாதிரி செயல்படுறாயா இல்ல மனுஷரை மாதிரி செயல்படுறியா என்பதை பார்க்க வேண்டும். இந்த இடத்துல தேவனை மாதிரி நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா, மனுஷனை மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா? உனக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த நேரத்தில் நீ கடனுக்காக ப்ரேயர் பண்ணக்கூடாது, பணத்திற்காக ப்ரேயர் பண்ண வேண்டும் என்று நான் உங்களை வற்புறுத்துகிறேன். பணத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க, கடனுக்காக ப்ரேயர் பண்ணாதீங்க. வியாதி ஒன்றுட்டே இருக்கா, வியாதி போகணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாதீங்க, சுகம் வர வேண்டும் என்று ப்ரேயர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன் என்ன சொல்ல வரேன்னு? நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் அந்த நெகட்டிவான விஷயத்தை பார்த்து நெகட்டிவா பத்தி பேசக்கூடாது. நெகட்டிவாவே இருந்தாலும் பாசிட்டிவா பேசி பாருங்க, உன் வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன்.
ஸோ என்னுடைய வாழ்க்கை நெகட்டிவா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை வந்து கெட்டு போன நிலைமையில இருக்கு. அந்த கெட்டு போன நிலைமையில இருக்க வாழ்க்கைய வந்து அந்த கெட்டு போன வாழ்க்கையை பத்தி தான் பிரதர் பேச முடியும். அப்பதான் பிரதர் தேவனுக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. ஏங்க, அவர் வானத்தையும் பூமியும் பூமியில் உள்ள சகலத்தையும் உண்டாக்கினவருங்க. உங்களுடைய நிலைமை அவருக்கு தெரியாதா? நீங்க சொல்லணுமா அவர்கிட்ட போய், எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு பிரதர், எனக்கு வந்து இவ்வளோ வியாதிகள் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏசப்பா, அப்படி நீங்க அவர்கிட்ட போய் சொல்லணுமா? அவருக்கு முன்பாகவே தெரியும் உனக்கு என்ன வியாதி இருக்கிறது, உனக்கு எவ்வளோ கடன் இருக்கிறது, அவருக்கு முன்பாகவே தெரியும். ஸோ உன்னுடைய கடனை நீ அவர்கிட்ட போய் பெருசா பேசக்கூடாது, உன் வியாதியை நீ அவர்கிட்ட போய் பெருசா பேசக்கூடாது. அந்த இடத்துல உன் வியாதி உனக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் நீ அந்த நெகட்டிவான விஷயத்தை பத்தி பேசாம உன் வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் பாசிட்டிவான விஷயமா இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் நெகட்டிவான வார்த்தையா வரக்கூடாது, பாசிட்டிவான வார்த்தையா வரணும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த மெசேஜ் வேற, ஆனா நான் பேசி கொண்டிருக்கிற மெசேஜ் வேற. உண்மையை சொல்லணும்னா நான் எடுத்துட்டு வந்தது வேற ஒரு இந்த வசனத்திலேயே வேற டாபிக் எடுத்துட்டு வந்தேன், ஆனா நான் வேற டாபிக் பேசி கொண்டிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க ஆவியானவர் தான் உன்கிட்ட பேசி கொண்டிருக்கிறாரு. ஏதோ ஒரு மகன், ஏதோ ஒரு மகள் அவங்க வாயை திறந்தாலே நெகட்டிவான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நெகட்டிவாகவே வந்து கொண்டிருக்கிறதா? நெகட்டிவாகவே வந்தாலும், அதாவது உனக்கு கடன் இருக்கு, அந்த கடன் போகணும் தான் ப்ரேயர் பண்ற, அந்த கடன் போகணும் தான் ப்ரேயர் பண்ற. உனக்கு வியாதி இருக்கு, அந்த வியாதி உன்னை விட்டு போகணும் தான் ப்ரேயர் பண்ற. இது நெகட்டிவ் கிடையாது. ஆனா அந்த வியாதியை ஏன் பெருசா எடுத்து பேசுற? புரிகிறது நான் என்ன சொல்ல வரேன்னு? உனக்கு அந்த கடனை போகணும், அந்த வியாதி போகணும், அதுக்காக நீ ப்ரேயர் பண்ணிக்கிருக்க. உன் குடும்ப சமாதானம் வரணும், அதுக்காக நீ உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிருக்க. அதுக்கு ஏன் அந்த நெகட்டிவை எடுத்து பேசணும்? பாசிட்டிவான, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க பாசிட்டிவா பேசு. அந்த பாசிட்டிவ் வாழ்க்கையில நடைபெறும். அதாவது தேவன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் இருந்த நிலைமையில தேவன் வந்து என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. சோ இந்த நேரத்துல கடன் மத்தியில நீ போய்கொண்டிருக்கிற பாதையில கடன் இருக்கிறதா? அந்த கடன் மத்தியில இந்த கடன் போக வேண்டும் என்று சொல்லாத. ஏன்னா தேவன் இருள் போக வேண்டும் என்று சொல்லவில்லை, வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னார். இந்த நேரத்துல கடன் போக வேண்டும் என்று சொல்லாது, பணம் வர வேண்டும் என்று சொல்லு. இந்த நேரத்துல வியாதி போக வேண்டும் என்று சொல்லாத, சுகம் வர வேண்டும் என்று சொல்லு. இந்த நேரத்துல குடும்ப சண்டைகள் எல்லாம் போக வேண்டும் என்று சொல்லாத, சமாதானம் குடும்பத்துக்கு நேராக கடந்து வர வேண்டும் என்று சொல்லு. அது அப்படியே ஆகும் என்று நான் சொல்கிறேன். தேவனை போல நீயும் மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த மெசேஜ் வேற, ஆனா இப்ப கொடுத்து கொண்டிருக்கிற மெசேஜ் வேற. நீ பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பேசணும் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நீ பாசிட்டிவா பேசும்போது அது உனக்கு சிருஷ்டிக்கப்படுகிறது. அவர் வெளிச்சத்தை பாசிட்டிவா எடுத்து பேசினாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. நீ பாசிட்டிவா பேசினா அது சிருஷ்டிக்கப்படும், நீ நெகட்டிவா பேசினா உன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும் என்று நான் சொல்கிறேன். நீ நெகட்டிவ்லயே பாசிட்டிவா பேசி கொண்டிருக்கிற நினைச்சுக்கிருக்க, ஆனா நீ நெகட்டிவா தான் பேசி கொண்டிருக்கிற. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது பிரதர் அந்த சிஸ்டர்ஸ்? எத்தனை பேருக்கு புரியுது? நீ நெகட்டிவ்ல பாசிட்டிவா பேசுறேன்னு நினைக்கிற, ஆனா நீ நெகட்டிவா தான் பேசுற, அதை தான் பெருசுபடுத்தி பேசுற. ஏனென்றால் தேவனுக்கு உன்னுடைய நிலைமை நன்றாக தெரியும். நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்க என்று தெரியும், உனக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கிறது என்று தெரியும், உன் குடும்பம் எந்த மாதிரி நிலைமையில போய்கொண்டிருக்குன்னு தெரியும், உன் ஹஸ்பண்ட் வாழ்க்கை எப்படி போய்க்கிருக்குன்னு தெரியும், உன் பிசினஸ் எப்படி போய்க்கிருக்குன்னு தெரியும், உன் ஊழியம் எப்படி போய்க்கிருக்குன்னு தெரியும். எல்லாமே அவருக்கு நன்றாகவே தெரியும். நீ தெரிந்ததை போய் அவரிடம் சொல்ல வேண்டாம். உன் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு நீ என்னவோ ஆக வேண்டும் என்று நீ சொல்வாயாகில் அது உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மெசேஜ்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நேத்து நான் என்ன மெசேஜ் கொடுத்தேன்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன மெசேஜ் கொடுத்தேன்னா, லைட் இல்லை ஆனா கரண்ட் இருந்துச்சு. லைட்டு இல்லை ஆனால் கரண்ட் இருந்துச்சு. ஸோ உன் வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம், உன் வாழ்க்கை பாவத்தில் இருக்கலாம், உன் வாழ்க்கை வியாதியில் நோய்களில் வேதனைகளில் இருக்கலாம், ஆனால் கரண்ட் இருந்துச்சுன்னா ஆவியானவர் அங்கே இருந்தார். புரிகிறதா? அதுதான் நேத்தோட டாபிக். அதுதான் இன்னைக்கு என்ன டாபிக்ல நான் கொடுக்க போறேன்னா,
இன்னைக்கு நான் என்ன டாபிக்ல கொடுக்க போறேன்னா, சுவிட்சு இல்லை, சுவிட்சு இல்லைங்க, சுவிட்சு இல்லை, ஆனா லைட்டு வந்துருச்சு. சுவிட்சு இல்லை ஆனா லைட்டு வந்துருச்சு. சுவிட்சு இல்லைங்க, இந்த வசனத்துல சுவிட்சே கிடையாது, சுவிட்சே கிடையாது. மனுஷன் சோர்ஸ் இருந்தாதான் நல்லா இருக்க முடியும் நினைக்கிற இடத்துல ஆண்டவர் சோர்ஸே இல்லாமல் ஒரு விஷயத்தை உண்டாக்க முடியும் என்று சொல்கிறார். மனுஷன் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு இடத்துல தேவன் அதை உருவாக்க முடியும் என்று சொல்கிறார். நீ இங்க வெளிச்சமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கையில வெளிச்சமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கையில கடனா இருக்கிறது, உன் வாழ்க்கை புலம்பல்லையே போய் கொண்டிருக்குது, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை காதுகளில் விழுகிறது? இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனமா காதுல விழுகுது? நீ மனுஷங்க எல்லாரும் சோர்ஸ் வந்தாதான், சோர்ஸ் இருந்தாதான். இப்ப உங்க வீட்டிலேயே லைட் எரியணும்னா என்ன பண்ணுவீங்க? சுவிட்சை போய் போட்டாதான் லைட் எரியும். சுவிட்சு போய் போட்டாதான் லைட் எரியும். மனுஷன் சோர்ஸை தேடுவான், சோர்ஸை தேடுவான். இந்த கடன் அடிக்கணும்னா யார்கிட்ட போய் பணம் கேட்கலாம், இந்த கடன் அடிக்கணும்னா எங்க போய் பிசினஸ் பண்ணலாம், இந்த கடன் அடிக்கணும்னா எங்க போய் நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சோர்ஸை தேடி இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ஸை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிற, ஆனா நான் உண்மையுள்ள தேவனாக இருப்பதால் நான் சோர்ஸை பார்க்க மாட்டேன், நான் சூப்பர் நேச்சுரலா உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தைகள் காதுகளில் விழுகிறது? உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறாருங்க. ஏதோ மனுஷன் பேச கிடையாது, முழுக்க முழுக்க ஆவியானவர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த வீடியோ நீ யதார்த்தமா கிளிக் பண்ணல, நீ யதார்த்தமா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கல, ஆண்டவரே உன்னை பார்க்க வைத்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். சூப்பர் நேச்சுரலான மணி உன்னை தேடி வரப்போகிறது, சூப்பர் நேச்சுரலான ஹெல்த் உன்னை தேடி வரப்போகிறது. இந்த வசனம் என்னத்தை சொல்லுது? அப்படி தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, இதுதான் சொல்லுது. ஆனா இந்த வசனத்தின் உள் நோக்கங்கள் நிறைய இருக்கிறது. சூப்பர் நேச்சுரல் மணி உன்னை தேடி வரும், சூப்பர் நேச்சுரல் ஹெல்த் உன்னை தேடி வரும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உன்னை தேடி வரும். இத்தனை நாட்கள் கொடுமையும், இத்தனை நாட்கள் துன்பங்களையும், இத்தனை நாட்கள் வறுமைகளையும் வாடிக்கொண்டிருந்த உன்னுடைய முகத்தை அவர் தேடி வருகிற தேவனாக இருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக. எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எத்தனை பேருக்கு புரியுது? சோ உங்களை தேடி வருவாராக. சோ மனுஷன் ஒரு விஷயத்தை, ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும்னா அவன் சோர்ஸை பார்ப்பான். தேவனுக்கு சோர்ஸே கிடையாது, அவர் வார்த்தையை வைத்து ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்திலிருந்து அவருடைய கரம் உன்னுடைய நாக்கியை தொடும் என்று நான் சொல்கிறேன். உன் நாக்குல அவருடைய விரல் டச் ஆகும், உன் நாக்குல அவருடைய விரல் டச் ஆகும். ஏனென்றால் எதனால இந்த மெசேஜுக்கு நான் அவருடைய விரல் உன் நாக்குல டச் ஆகும் நான் எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய கரம் பட்ட எல்லாருக்கும் சுகம் கிடைத்தது, அற்புதம் நடந்தது. ஸோ அவருடைய விரல் உன் நாக்கில் டச் ஆகும்போது, அவருடைய விரல் உன் நாக்கில் டச் ஆகும்போது உன் நாக்கு அற்புதமாக மாறும். உன் நாக்கு அற்புதமாக மாறும்னா நீ உன் நாக்கிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அது அற்புதமாக மாறும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த மெசேஜுக்கு அப்புறம் நீ பாசிட்டிவாக பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த சபையின் மீது, இந்த வீடியோ பார்த்துக்கிற மக்கள் மீது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உன் நாக்கை தொடுகிறார், அவர் உன் நாக்கை தொடுகிறார். சோ சுவிட்சே இல்லை, ஆனா லைட்டு வந்துச்சு. இந்த வசனத்துல சுவிட்சே கிடையாது, வெளிச்சம் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? சுவிட்சே இல்லாம எப்படி வெளிச்சம் வந்துச்சு? அவருடைய வார்த்தை கரண்டா இருக்குது, அவருடைய வார்த்தை கரண்டா இருக்குது. கரண்ட்டுங்க, அவருடைய வார்த்தை கரண்ட். புரிகிறது? எத்தனை பேருக்கு புரியுது? இது அப்படி சொல்லாம அவருடைய வார்த்தை கரண்டா செயல்படுது உன் வாழ்க்கையில. அவருடைய வார்த்தை சுவிட்சா செயல்படுது உன்னுடைய வாழ்க்கையில. அவருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில சுவிட்சா செயல்படும் போது அவருடைய வல்லமைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில கரண்டா செயல்பட்டு தான் ஆக வேண்டும். அவருடைய வல்லமை கரண்டாகவும் அவருடைய வார்த்தை சுவிட்சாகவும் இருக்கும்போது உன் வாழ்க்கையில பல்பு, உன் வாழ்க்கையில கரண்ட், லைட்டு கண்டிப்பா எரியதான் செய்யும் என்று நான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில் லைட் எரிய வேண்டும், உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும்? எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்?
அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சுவிட்சாகவும் உம்முடைய வல்லமை எங்களுக்கு கரண்டாகவும் இந்த நேரத்தில் இருந்து மாறுவதாக என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது, இந்த பாசிட்டிவான அறிக்கை செய்யும் போது அது அப்படியே ஆகிறது. இது அப்படியே ஆகிறது. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது? ஸோ என்னுடைய வாழ்க்கை இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லாத. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுவோம், வாழ்க்கை வெளிச்சம் வரும். நீ நெகட்டிவான இந்த இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வசனத்தின் மூலமாக. ஒன்று, பாசிட்டிவானதை மட்டும்தான் பேசணும், நெகட்டிவானதை பேசக்கூடாது. நெகட்டிவ் போகணுன்னா கூட பாசிட்டிவாக தான் நீ கூப்பிடணும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். செகண்ட் மனுஷனுக்கு ஒரு லைட் வரணும், மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா ஏதாவது ஒரு சோர்ஸை தேடுறான். ஆனால் தேவன் அந்த சோர்ஸை தேட மாட்டார். தேவனுடைய வார்த்தையை வைத்து உண்டு பண்ணுவார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஸோ உனக்கு ஏதாச்சும் பிளெஸ்ஸிங் வரணும், உனக்கு ஏதாச்சும் ஆசீர்வாதம் வரணும்னா நீ சோர்ஸை தேடாத. இந்த மனிதன்கிட்ட போனால் என்னை ஆசீர்வதிக்க முடியும், இந்த மனிதனால் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சோர்ஸை தேடி ஓடாத. அந்த மனிதனை உண்டாக்கின தேவனிடத்தில் கடந்து வா, உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது இன்றைக்கான மெசேஜ்? இன்று உங்களுடன் 006 எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடி ஜெபிப்போம். சபா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுத்து எங்களை திடப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, பயப்படாதே, திடமனதாக இரு, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்கிறீங்களா ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் எங்கள் கூடயே இருக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, நீங்களே எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் என்னை காண்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். நம்ம ஊழியத்தில் காணிக்கை கொடுத்து தாங்கடும் விரும்புகிறவர்கள் நம்ம ஜிபே நம்பர் இதில் கிடைக்கும், அதாவது முன்னாடி வச்சுருப்பேன் ஜிபே நம்பரு. அதில் நீங்கள் உங்களுடைய உதாரணமான காணிக்கைகளை நீங்கள் அளித்து இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள் தாங்கலாம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பி பிரயோஜனமுள்ள விதமாக மாற்றுங்க. இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக யாராவது ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால், மனம் திரும்பினா, ஒரு மரணத்துக்கு நேராக போகிற இருதயங்கள் மாறினால் பரலோகத்தில் தேவன் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார் என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவை பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.